மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சுண்டலே பிடிக்காதவங்க கூட இந்த சுண்டல் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அது கூடயே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா நான் ஆச்சி மசாலா எடுத்துருக்கேங்க. ஆச்சி மசாலா, கரம் மசாலா செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டலுக்கு இந்த மசாலாவோட ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த ஆச்சி மசாலா தான். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுலேயே இந்த எடுத்து அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா அப்படி பஞ்சு மாரி வந்துருக்கணுங்க. அதுதாங்க பதம். கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும் அந்த சுண்டலில். அப்படியே நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பிரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் வெங்காயம், கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மிச்சர் இருந்தால் மிச்சர் சேர்த்துக்கோங்க. நான் முறுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் முறுக்குன்னு சாப்பிட்டாவா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.